ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமியில் எல்லாரும் சேர்ந்து கஃபே ஓப்பன் பண்ணுவோன்னு சொல்லிட்டு இவங்க ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போனால் எல்லாத்தையும் நீங்களே பண்ணி வச்சிங்களே மேடம், எதுக்கு மேடம் பண்ணி வச்சிங்கிறாங்க. ஒன்றும் தெரியாத ஆள் மாதிரியே பார்க்காதே, அதுக்கு தான் ஏன் கூப்பிட்டு வந்த அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு நீயும் விளக்கேற்றுமான்னு சொல்லிட்டாங்க. இது எதுக்கு விளக்கேற்ற சொல்கிறாங்கன்னு தெரியாமல் இவங்க ஃப்ரெண்டு நினச்சிட்டு விளக்கேற்றுறாங்க. வீட்டில் இல்லை எல்லாரும் கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருக்கும் புரியுது, நம்ம பாக்கியாவுக்கு புரியலையே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி, ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கையெல்லாம் கொடுத்துட்டு ஒரு பக்கம் இவங்க கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் விடிஞ்ச உடனே வழக்கம் போல தான் ஈஸ்வரி பாட்டியும் நம்ம தாத்தாவும் என்ன பண்ணுறாங்க, ஜாகிங்கில் மீட் பண்ணுறாங்க. பக்கத்தில் இருக்கிறது யார், நம்ம கோபியும் பாக்கியாவும். உடனே வந்துட்டு இவளால் எப்படி முடியுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பாட்டி பெருமையாக பேசிட்டு வராங்க. எவ்வளோ வேலை செய்கிறான்னு தெரியுமாடா, நீ இவ்வளோ புலம்புறன்னு சொல்ல எனக்கு நிறைய ஒர்க் இருக்குமா, இவ்வளோ ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க் இருக்கும்னு தெரிஞ்சிருந்தா இதை குதிச்சிருக்கவே மாட்டாமான்னு சொல்கிறாங்க. அவள் ஒரு நாள் புலம்புனது இல்லைடா, உனக்கு முன்னாடியே பிஸ்னஸ் பண்ணுறாடான்னு சொல்ல உடனே இந்த சான்ஸ்ன்னு சொல்லிட்டு பாக்கியாட்ட போய் கேட்போன்னு பாக்கியா உங்கள்கிட்ட ஒன்று கேட்கலாமான்னு சொல்லிட்டு விஷயத்தை கேட்க ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்குறாங்க. நம்ம பாக்கியா உன்னால் எதுவும் முடியாது, நீ தண்டம் வெட்டி முண்டம் வீணா போன தண்டம்னு சொல்லி பல தடவை திட்டிருக்காரு. இப்போ இந்த மனுஷனே வந்து நம்மள்ட்ட கேட்குறான்னு சொல்லிட்டு நீ கூகுளில் தட்டிப்பாரு போ அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்தி அனுப்பிட்டாங்க. இந்த அசிங்கம் தேவையா கண்ணா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும்பா தம்பி, இதெல்லாம் தெரிஞ்சுக்கோப்பா தம்பின்னு சொல்லிட்டு நம்ம கோபிக்கு ஒரு அட்வைஸை போட்டாச்சு. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு சரி கிளம்பலாமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கோபியை நம்ம ஈஸ்வரி பட்டி கிளம்பி போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் அவள் ஏதோ கஷ்டப்படுறான்னு மட்டும் எனக்கு நல்லா புரியுதுன்னு சொல்லிட்டு தாத்தா ஒரு பக்கம் நினச்சி ஃபீல் பண்ணுறாரு. ஃபீல் பண்ணோன்னே நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க மாமா, நான் வேணால் கூட்டு வந்துடலாமா அத்தைன்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைம்மா வேணாம்மா, வாழ்க்கை அவளுக்கு நிறைய படத்தை கற்றுக் கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் இதை நினைக்கிறீங்களா இல்லை பொண்டாட்டி இல்லாமல் ஜாலியாக இருக்கணுங்கிறதுக்காக நினைக்கிறீங்களா? சொல்ல முடியாது, தாத்தாவுக்கு ரெண்டுமே இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.